ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பாடல் வரிகள் பாடலாசிரியர் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 6 வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 5 வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நூலாசிரியரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு கூட போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8 தொகை நூல்களில் முதலாவதாக இருக்கிற நற்றிணை நூலில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நற்றிணை நூலோட ஒரு சிறந்த சொற்றொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிழையா நன்மொழி வாய்மை. பிழையா நன்மொழி வாய்மை. நற்றிணைனா பிழையா நன்மொழி வாய்மை என்று கூறப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை. எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பாடல் வரிகள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாடல் வரிகள். வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால். வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால். 153வது பாடல். ஆசிரியர் பெயர் தனி மகனார். செகண்ட் ஒன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரீர் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். தேர்ட் ஒன். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம். செல்வம் என்பது அதுவே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம். செல்வம் என்பது அதுவே. இந்த பாடலோட ஆசிரியர் மிளைக்கிழான் நல்வேட்டனார். நற்றிணை 210வது பாடல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். முத்துப்படு பரப்பிற் கொற்கை. முத்துப்படு பரப்பிற் கொற்கை. இதே மாதிரி இன்னொரு பாடலும் இருக்கும், அகநானூரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொற்கை ஃபஸ்ட்டு வரும், முத்து லாஸ்ட்டாக வரும். ஓகேவா? இது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம். முத்து ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா நற்றிணை. முத்து படு பரப்பிற் கொற்கை. நம்ம அகநானூறு பார்க்குறப்ப பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில். இது ஆசிரியர் பெயர் மூன்றுரை அரையனார். ஷார்ட்கட்டாக நான் எழுதியிருக்கேன். மூன்றுரை அரையனார் ஷார்ட் ஆசிரியர் பெயர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போகலும். இந்த மாதிரி ஒரு பாடல் வரி வரும். அதாவது நம்ம நெல்லை கொடுத்து உப்பை பெற்றினார் அப்படிங்கிறதுல அந்த லைன் வரி எந்த நூல்லேருந்து வந்திருக்குன்னா நற்றிணை. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றனர். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போகலும். நெக்ஸ்ட் பாடல். புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வு. புணரின் புணராது பொருளே பொருள் வையின் பிரியின் புணராது புணர்வு. நெக்ஸ்ட் ஒன். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். அதாவது முன்னாடி இருந்த பண்டைய நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நஞ்சே நமக்கு தெரிஞ்சவங்க, விஷம்தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அதை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத கூறியிருக்கிற நூல் நற்றிணை தான். வருவையாகிய சின்னாள். வருவையாகிய சின்னாள். வருவையாகிய சின்னாள். நெக்ஸ்ட்டு 10th ஒன். வித்தோடு சென்ற வட்டி. வித்தோடு சென்ற வட்டி. வித்துனா என்னென்னா, அதான் விதை இருக்குல்லையா, அதான் வித்து. இதில் வட்டின்னு எதை சொல்லுவாங்கன்னா பனையோலை பெட்டி. ஓகேவா? வட்டி என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. வித்தோடு சென்ற வட்டி. நெக்ஸ்ட்டு 11th பாடல். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று நன் செய்வினை பயனே. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று நன் செய்வினை பயனே. இந்த 11 பாடல்கள் தான் நற்றிணை பாடல்கள். ஸ்கூல் புக்கிலேருந்து தேடி தேடி எழுதியிருக்கேன். இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். பிழையா நன்மொழி வாய்மை நற்றிணை நூலை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாடல். வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பால் தனி மகனார். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம்.
நடுராத்திரி கதவை தட்டினாலும் கூட விருந்து வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்படின்றது அந்த அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம். செல்வம் என்பது அதுவே. பாடல் வரியோட ஆசிரியர் மிளைக்கிழான் நல்வேட்டனார். முத்துப்படு பரப்பிற்கொற்கை மூன்றுரை அறையனார். முத்து ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா நற்றிணை, அதுவே கொற்கை ஃபஸ்ட்டாக வந்து முத்து லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அகநானூறு. கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமணர் போவலும். புணரின் புணராது பொருளே பொருள் வயின் பிரியின் புணராது புணர்வு. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். வருவை ஆகிய சின்னாள் வித்தோடு சென்ற வட்டி. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று நன் செய்வினை பயனே. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த நற்றிணை பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு ஆசிரியர் புலவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் முக்கியமான புலவர்களோட பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா நக்கண்ணையார். நக்கண்ணையார் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை. பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை. ஓகேவா? அவங்க வந்து யாரை வந்து காதல் வயப்பட்டு அவங்க வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க நற்றிணையில். அவங்க வந்து யார் மேலே காதல் வயப்பட்டிருப்பாங்கன்னா போரவை கோப்பெரும் நற்கிள்ளி மன்னனின் வீரம். அவங்கள வந்து இந்த நக்கண்ணையார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்ற மாதிரி அமைவது போல் அந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கும். வேறு என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காங்கன்னா புறநானூறில் 83, 84, 85 அந்த 3 பாடல்களும் எழுதியிருக்காங்க. யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா போரவை கோப்பெரும் நற்கிள்ளி மன்னனின் வீரம். அவங்க மேலே காதல் வயப்பட்டு எழுதியிருக்காங்க நக்கண்ணையார். அவங்களோட தந்தை பெயர் தான் பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணை. இந்த போரவை கோப்பெரு நற்கிள்ளி மன்னன் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா உறையூர் வீரை வேண்மான் வெளியன் தித்தன் என்றும் சோழ மன்னனின் மகன். உறையூர் வீரை வேண்மான் வெளியன் தித்தன் என்னும் சோழ மன்னனின் மகன் தான் இந்த போரவை கோப்பெரு நற்கிள்ளி மன்னனின் வீரம். இவங்களை பெருங்கோழி நாயகன் மகள் நக்கண்ணையார் அவங்க வந்து காதல் வயப்பட்டு எழுதின பாடல்கள் தான் 83, 84, 85. நெக்ஸ்ட்டு வந்து போதனார் வந்து சங்க காலத்து புலவர். 110வது பாடல் மட்டும் பாடியிருக்கிறாரு. என்ன அந்த பாடலுக்கு சிறப்புன்னு பார்த்தோன்னா இப்போது நற்றிணை அடிவரையறைன்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்து இவர் பாடிய அந்த 110வது பாடலுக்கு மட்டும் 13 அடி வச்சு பாடியிருக்கார் நற்றிணையில். ஓகேவா? அதனால் அந்த ஒரு பாடல் மட்டும் விதி விலக்க அமைஞ்சிருக்கு. அதனால இது கேட்டாலும் கேட்பாங்க. போதனார் சங்க காலத்தை சேர்ந்தவர். 110வது பாடல் மட்டும் எழுதியிருக்காரு. அது மட்டும் அடிவரையறைக்கு விதி விலக்கா 13 அடி கொண்ட பாடலாக அமைந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மிளைக்கிழான் நல்வேட்டனார். நம்ம கூட இப்போ பாடல் வரி பார்க்குறப்ப பார்த்தோம்ல, செல்வம் என்பது புன்கண் அஞ்சும் அப்படின்னு. அவரும் சங்க காலத்தை சேர்ந்தவர் தான். இதில் அந்த மிளை என்ற சொல் வந்து குறிக்கிறது அவரோட ஊர் பேர் தான் மிளை. ஓகேவா? அதுவும் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இவர் வந்து 5 திணைகளிலுமே பாடியிருக்காரு. 5 திணை அப்படின்னா குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அந்த 5 திணைகளிலுமே பாடியிருக்காரு. நற்றிணையில் 4 பாடல்கள் பாடியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த 3 ஆசிரியர்கள் தான் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது. குறுந்தொகையில் 1 பாடல்கள் பாடியிருக்கார் மிளைக்கிழான் நல்வேட்டனார். நற்றிணையில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 1 பாடல்கள், 5 திணைகளிலும் பாடக்கூடிய வள்ளல் மிளைக்கிழான் நல்வேட்டனார். மிளை என்பது அவரோட ஊர் பெயர். ஓகே, நற்றிணைனா நற்றிணையோட மறுபெயர் நற்றிணை 400 ஆகும். நற்றிணை 400. ஓகேவா? 400 பாடல் இருக்குது. நற்றிணை 400. அதை எப்படி பிரித்ததுனா நல் கூட்டல் திணை. திணை என்பது ஒழுக்கம், நல்லுங்கிறது அடைமொழி பெற்ற நூல். அடைமொழி, அதாவது முதலாக அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் நற்றிணை தான்.
திணை ஒழுக்கம் என்னது? நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை தான். எப்படி கேட்டாலும் எழுதிருங்க, அவ்வளோதான். நற்றிணை என்னென்ன பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுனா ஓர் அறிவுக்கும் உயிர், காதல், பண்பு எல்லாமே இருக்குது. ஓர் அறிவு கொண்ட உயிர்கள், அதோட பண்பு, நலன்கள், வாழ்க்கை முறைகள் அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். விருந்தோம்பல் முறை பற்றி சொல்லியிருக்கோம். பார்த்தோம் இல்லையா, அல்லில் வரி உவக்கும் அப்படின்னு. அறவழியில் பொருள் ஈட்டல், செல்வம், சான்றோர் செல்வம் புன்கண் அஞ்சும் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் நற்றிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அகவருப்பானா என்னப்பா? பா வகை, ஆசிரியர் பாவோட மறுபெயர் தான் அகவருப்பா. அடிவரையறை 9 to 12. ஒரே ஒருத்தர் போதனார் மட்டும் என்ன பண்ணியிருப்பார்? விதி விலக்கா 110வது பாடல் 13 அடி கொண்டதாக எழுதியிருப்பார். ஆனால் நற்றிணையோட அடிவரையறை என்ன பார்த்தீங்கன்னா 9 to 12 அடி தான். 400 + 1 கடவுள் வாழ்த்து. 400 பாடல்கள் தான், ஒரு பாடல் கடவுள் வாழ்த்தாக இருக்கும். எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 275 பேர் பாடியிருப்பாங்க. அகத்திணை சார்ந்த நூல். இது 8 தொகையை பிரிக்கிறப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அகத்திணையில் 5 இருக்கும், புறத்திணையில் 2 இருக்கும், அகமும் புறமும் சேர்ந்ததாக 1 இருக்கும். மொத்தம் 8 நூல்கள் சேர்ந்ததாக அகத்திணைன்னு. ஸோ அது அகத்திணை, நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. தலைவன் தலைவி உரிய வாழ்க்கை முறை. அகத்திணைனா தலைவன் தலைவிக்கு உரிய வாழ்க்கை முறை. தொகுத்தவர் கிடையாது. தொகுப்பித்தவர் கிடையாதுன்னா தெரியாதுன்னு அர்த்தங்க, சரிங்களா? தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதுலேயே அடுத்து குறுந்தொகை பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் தெரிஞ்சிருக்கும், தொகுப்பித்தவர் தெரியாது. ஓகேவாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்க ஈஸியாக மெமரி ஆயிரும் உங்களுக்கு. பதிப்பித்தவர் உவேசா. உரை யார் எழுதியிருப்பாங்கன்னா நாராயணசாமி. பதிப்பித்தவர் உவேசா, உரை நாராயணசாமி. அவ்வளோதாங்க நற்றிணை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நற்றிணை பற்றி ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பாடல் வரிகள் 11 பாடல் வரிகள் பாட்டிருக்கோம். நற்றிணை ஆசிரியப்பா 9 to 12 அடி, ஒரே ஒரு நூல் மட்டும் விதி விலக்கா இருக்குது, எல்லாமே பார்த்துட்டோம். 3 ஆசிரியர்களை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம குறுந்தொகை எல்லாமே வரிசையாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.